எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல அதிகால நேரத்துக்காக நன்றியோடுமே துதிக்கிறப்பாமே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்திலும் ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் கடந்து வரவும், உம்முடைய மக்களோடு சேர்ந்து அற்ப நேரம் உம்மை துதிக்கவும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும், அடியானுக்கு ஜீவனும் பலனும் சுகமும் ஆரோக்கியம் தந்து அடினை எழுப்பி இந்த இருட்டோடு உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வைத்ததுக்காக உமக்கு நன்றியப்பா. தொடர்ந்து உம்முடைய கிருபை, உம்முடைய தயவு, உம்முடைய வல்லமை, உம்முடைய ஒத்தாசை அப்பா, உம்முடைய பாதுகாப்பு, உம்முடைய வழிநடத்துதல், உம்முடைய அன்பு என் மக்களோடு கூட இருப்பதாக இன்னைக்கு பகல் முழுவதும் என் பிள்ளைகள் செய்கிற பிரயாணத்தில், வேலையில், படிப்பில், தொழிலில், போக்குவரத்தில், குடும்பத்தில், எந்த இடத்திலும் அவரோடு கூட கர்த்தர் இருக்கும்படி செபிக்கிறோம். ஒருவரையும் தனிமையாக இருக்க விடக்கூடாதப்பா. துஷ்டனுக்கு அடிமைகளாய் கொடுக்கக்கூடாதப்பா. பாபத்துக்கும் சாபத்துக்கும் அடிமைகளாய் விடக்கூடாதப்பா. எந்த வியாதிக்கோ விபத்துக்கோ மரணத்துக்கோ என் பிள்ளைகளை விட்டு கொடுக்கக்கூடாதப்பா. ஒருவரும் பட்டினியாய் கண்ணீர் விடுறதுக்கு கஷ்டப்படுறதுக்கு அனுமதிக்க கூடாதப்பா. ஒரு குடும்பத்திலும் கலகங்கள், சமாதான குலைச்சல், வேதனைகள், பிரிவினைகள், சண்டைகள், வாக்குவாதங்கள் எதுவுமே வரக்கூடாதப்பா. எங்கும் தெய்வ சமாதானம், தேவனுடைய ஆளுகை, தேவனுடைய வல்லமை, தேவனுடைய நித்திய பொய்யம் எல்லா குடும்பத்திலும் வெளிப்பட்டு இருக்கட்டும். நீர் நடத்தினராயிருந்து என் மக்களை அற்புதகரமாய் அதிசயகரமாய் நீங்க பகல் முழுவதும் என் தெய்வமே நீர் நடத்தி கொண்டு செல்லும்படி என்னுடைய நாமத்தை நான் செபிக்கிறோம். ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு குடும்பத்திலும் எந்த அப்பத்தாட்சி இருக்கக்கூடாது, கண்ணீர் இருக்கக்கூடாது, கவலை இருக்கக்கூடாது, கெடுதி இருக்கக்கூடாது, துன்பம் இருக்கக்கூடாது. எல்லாரையும் தேற்றி ஆற்றி பலப்படுத்தி அரவணைத்து வழி நடத்தும். அதுக்காக நான் செபிக்கிறேன், கருத்தில் கொடுக்கிறோம். அடியானை பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். தெய்வத்திൻ്റെ பொன்னுநாமம் மகத்துவம் எடுக்குமாறாகட்டு. என்னோடு கூட இன்னைக்கு ஜெபத்திருக்கிற அனைவரையும் கிறிஸ்து இயேசு நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நம்முடைய ஜெபம் ஆரம்பித்து 1230 நாளுக்குள்ளே பிரவேசிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். இந்த நாள் வரைக்கும் கர்த்தர் நம்மளை நடத்தினார். இனிமேலும் தேவன் நம்மை நடத்த வல்லவராகவே இருக்கிறார். ஒரு வேத வாக்கியத்தை வாசித்து நமக்கு ஜெபிக்கலாம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. 2 தெசலோனிக்கர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 16-17 வசனம். 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரத்தினுடைய 16-17 வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதலையும் நல் நம்பிக்கையையும் கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிற நம்முடைய பிதாவாகிய தேவனும் உங்கள் இதயங்களை தேற்றி எல்லா நல்வசனத்திலும் நற்கிரியைகளிலும் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. ஆண்டோடைய அருமையான வார்த்தை பாருங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதலையும் நல் நம்பிக்கையையும் கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிறார். பார்த்தீங்களா? ஆண்டு நம்ம கொடுத்து போன சொத்துக்களை பாருங்களேன். இது எங்க கரையும் கொடுத்து வாங்க முடியும்? யாராலே கொடுக்க முடியும்? ஒருவராலே கொடுக்க முடியாது. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவும் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து, இந்த உலகத்தில் யாருமே இப்படி நமக்கிட்ட அன்பு கூர்றதுக்கு இல்லை. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதலையும், ஒரு நாளே கல்லங்க, உயிருள்ள காலம் முழுவதும் நீங்களும் நானும் ஆறுதல் அடைய வேண்டும். நித்திய ஆறுதலையும் நல் நம்பிக்கை, கெட்டுப்போன நம்பிக்கை அல்ல, நல்ல நம்பிக்கை. என் ஆண்டவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவரை பேர் பற்றுதலாக இருப்பேன் சொன்ன வசனத்தின்படி நல் நம்பிக்கையையும் கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிற நம்முடைய பிதாவாகிய தேவனும். இதெல்லாம் நமக்கு கிருபையாய், இது நான் பெற்றுக்கொள்ளக்கூடிய யோக்கியர் அல்ல, நமக்கு அதுக்குள்ள தகுதி இல்லை, அதுக்குள்ள எந்த ஒரு அருகதை நமக்கு கிடையாது. ஆனால் கர்த்தர் நம்மை அதுக்காக தெரிந்தெடுத்து நமக்கு கொடுத்திருக்கிற நம்முடைய பிதாவாகிய தேவனும் உங்கள் இதயங்களை தேற்றி எல்லா நல் வசனத்திலும் நற்கிரியைகளிலும் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. பார்த்தீங்களா? அவர் உங்கள் இதயத்தை என்ன பண்ணுறா? தேற்றுறாங்க. இன்னைக்கு எந்த உலகத்து இதயத்தில் தேர்தல் இருக்கு பாருங்க. ஒரு கூட இதயத்தில் எல்லாம் தகர்க்கப்பட்டு உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு என்ன தெரியாமல் தள்ளாடி கொண்டிருக்கிற ஒரு கொடிய உலகம்தான். ஒரு நிமிஷம் கூடிய மனுஷனுக்கு இன்னைக்கு சமாதானம் இல்லை, ஆறுதல் இல்லை. மனுஷனெல்லாம் ஒரு மாதிரி என்ன சம்பவிக்க போற தெரியாம ஒரு மாதிரிப்பட்ட ஒரு கண்டிஷன்ல தான் மக்கள் போய் கொண்டிருக்கிறோம். இங்கே பார்க்கும்போது உங்கள் இதயங்களை தேற்றி அவர் அனுதினமும் உங்களுடைய இதயத்தை தேற்றுவார். ஒவ்வொரு நிமிஷமும் தேற்றவாளனா கூடவே இருந்து உங்களை தேற்றக்கூடிய நல்ல தெய்வம் நாம் ஆராதிக்கிற தெய்வம். உங்களுடைய இதயங்களை தேற்றி எல்லா நல் வசனத்திலும். பார்த்தீங்களா? இந்த வேத புத்தகத்திலேயே ஒன்றுமே கெட்ட வசனம் இல்லை, எல்லாமே நல்ல வசனம். நானும் ஒவ்வொரு நாட்களும் உங்களுக்கு அனுப்புறது பாருங்க, நல்ல வசனம். எல்லா நல் வசனத்திலும் நற்கிரியைகளிலும்
உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. நல்ல வசனம் நமக்கு வேணும். நல்ல வசனம் உள்ளே போனால் நற்கிரியைகள் தான் நமக்குள்ளே இருக்கும், வேற எந்த கிரியைகளும் வராது. இந்த வார்த்தை உள்ளே போகுமோ அந்த வார்த்தையின்படி நம்மளை நடத்தி கொண்டு போக கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஆனபடினால நற்கிரியைகளையும் உங்களை நற்கிரியைகளால் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. அப்படியானால் உண்மையாகவே இந்த வார்த்தை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறது உண்டானால், இதை நீங்கள் விசுவாசிக்கிறது உண்டானால், உங்களோட வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனையை கர்த்தர் கொண்டு வருவார். ஒரு பெரிய திருப்பு முனையை கர்த்தர் உங்களுக்கு தருவதற்கு தேவன் போதுமானவராயிருக்கிறார். அவர் ஒரு போதும் உங்களை கைவிடுகிற தேவன் அல்ல, உங்களை மறக்கிற தேவன் அல்ல, உங்களை வெறுக்கிற தேவன் அல்ல. அவர் சகலத்தின் மேலும் அதிகாரம் படைத்த சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் நாம் ஆராதிக்கிற தேவன். அந்த தெய்வத்தை முழு மனதோடு முழு நிச்சயத்தோடு நாம் ஆராதிக்கும்போதான் இந்த நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில் வந்து நாம் அனுபவிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருகிறாராக. ஆனபடி எதை குறித்தும் நீங்க என்ன பண்ணக்கூடாது, கவலைப்படக்கூடாது. எதை குறித்தும் நீங்க சோர்ந்து போகக்கூடாது. எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுடைய கிருபையும் தேவனுடைய தயவும் அவருடைய வல்லமையும் அவருடைய பராமரிப்பும் நம்மோடு கூட இருப்பதாக. அந்த தெய்வம் நமக்கு நல்லவரும் வல்லவரும் போதுமானவரும் ஜீவிக்கிறவரும் நித்திய ஒரு சமாதானத்தின் தேவனுமாய் நம்ம கூடவே இருக்கும் பொழுது எதை குறித்தும் நீங்கள் கலங்க வேண்டாம், எதை குறித்தும் நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதலையும் நல் நம்பிக்கையையும் கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிற நம்முடைய பிதாவாகிய தேவனும் உங்கள் இதயங்களை தேற்றி எல்லா நல்வசனத்திலும் நற்கிரியைகளிலும் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. ஒரு உறுதியான அசைக்க முடியாத நம்பிக்கை உள்ள ஒரு வாழ்க்கை தெய்வம் இன்னைக்கு உங்களுக்கு தருவாராக. உங்களோட வாழ்க்கை பயணம் முழுவதிலும் நீங்க செய்கிற எல்லா இடங்களிலும் போகிற இடங்கள் எல்லாம் இந்த கிருபை உங்களோடு கூட இருக்கும், இந்த வார்த்தை உங்களோடு கூட இருக்கும். இந்த வார்த்தையும் இந்த ஜெபமும் உங்களுக்கு முன்பாக சென்று கோணனானவைகளை எல்லாம் இன்னைக்கு சுவையாக்கி ஒரு கேடும் இல்லாம உங்களை மறுநாள் காலை ஜெபத்துக்கு கர்த்தர் ஆயத்தப்படுத்துவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து நமக்கு ஜெபிக்கலாம். கர்த்தருடைய மகிமை நாம் அனுபவிக்க நம்மளை விட்டு கொடுக்கலாம். அவருடைய சந்தோஷத்தை அனுபவிக்க நம்ம விட்டு கொடுக்கலாம். அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்க நம்ம விட்டு கொடுக்கலாம். அந்த தெய்வம் நம்மளோடு கூட இருக்கிறார். அவர் நமக்கு நல்லவராயிருக்கிறார். அவர் நமக்கு போதுமானவராயிருக்கிறார். அவருடைய கிருபை நம்மை நிச்சயமாகவே வழிநடத்தி அனுகிரகித்து ஆசீர்வதிக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அந்த தெய்வம் நமக்கு போதும், அந்த கிருபை நமக்கு போதும், அந்த மகிமை நமக்கு போதும், அந்த வல்லமை நமக்கு போதும், அவருடைய அன்பின் கிருபை நமக்கு போதும். அவர் ஒரு காலத்தும் உங்களை கைவிடுகிற தெய்வம் அல்ல, உங்களை மறக்கிற தெய்வம் அல்ல. உங்களை ஆச்சரியமாக நடத்தி அற்புதமாய் உங்களை பாதுகாத்து நிலைநிறுத்துவாராக. ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல கர்த்தாவே, இந்த அதிகால நேரத்திலும் நம்முடைய பாதத்தில் வந்து மக்களோடு சேர்ந்து இருந்து ஒரு சில வார்த்தைகளை கொடுத்து அவங்களை தேற்றி ஆற்றி ஜெபிக்க தேவன் கொடுத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரப்பா. இன்றைக்கு இந்த ஜெபத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர்தாமே கனப்படுத்தி பலப்படுத்தி அரவணைத்து ஆசீர்வதிக்கும் என்று நான் ஜெபிக்கிறோம். ஒருவரும் காயப்படவோ, ஒருவரும் கைவிடப்படவோ, ஒருவரும் கலங்கவோ என் தெய்வம் அனுமதிக்க கூடாது. எல்லோரும் மேலும் நம்முடைய கிருபை, நம்முடைய தயவு, நம்முடைய வல்லமை, நம்முடைய ஒத்தாசை, நம்முடைய மகிமை, ஆண்டவரே நம்முடைய பாதுகாப்பு இருக்கட்டும் அப்பா. ஒரு தாயை போல இன்னைக்கு என் பிள்ளைகளை தேற்றுங்க. ஒரு தந்தையை போல என் பிள்ளைகளை தூக்கி சுமந்து கொண்டு செல்லுங்க. ஒரு நல்ல மேய்ப்பனை போல இன்னைக்கு என் பிள்ளைகளுக்கு முன்பாக நீ நடந்து செல்லும்படி நான் செபிக்கிறோம். நல்ல கோலும் நல்ல தடியும் என் பிள்ளைகளை தேற்றட்டப்பா. நல்ல புல்லுள்ள இடத்தில் இன்னைக்கு மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை கொண்டு போய் என் பிள்ளைகளுடைய தாகத்தை தீர்க்கும்படியாக செபிக்கிறோம். ஓநாய்க்கள், துஷ்ட மிருகங்கள், எதிரிகள், சத்துருக்கள் ஒன்றும் என் பிள்ளைகளை தொடுவதற்கு தேவன் அனுமதிக்க கூடாது. ஆண்டவரே, ஒருவருடைய காலம் கல்லில் இடராதபடி உடைய தூதர்கள் இன்றைக்கு என் பிள்ளைகளை தூக்கி சுமக்கட்டும். அப்பா உமக்கு நன்றி. பகல் வெயில் என் பிள்ளைகளை தாக்கக்கூடாது. உடைய மேகம் என் பிள்ளைகளுக்கு அனுகூலமாக இருக்கட்டும். ஏசப்பா, என் மக்களுக்கு நீ கண்ணை வைத்து ஆலோசனை கொடுப்பீராக. கோடனான வழிகளுக்கு, பாவமான வழிகளுக்கு, சாபமான வழிகளுக்கு, ஆமீன் ஆண்டவரே, சத்துரு கொண்டு போகிற எந்த தந்திரங்களுக்குள்ள என் பிள்ளைகளை வழி நடத்தாதபடி உடைய கிருபையினால, மகிமையினால, வல்லமையினால என் பிள்ளைகளை முடிசூட்டி ஒரு கேடும் இல்லாம, ஒரு கெடுதியும் இல்லாம ஆச்சரியமா, அற்புதமா, மனநிறைவோடு, மனமகிழ்ச்சியோடு, கம்பீரத்தோடு என் மக்களை நடத்தி கொண்டு செல்லுங்கப்பா. இன்னைக்கு எல்லாரும் திருப்தியாக இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. எந்த வேலை செய்தாலும், எந்த தொழில் செய்தாலும் அதில் வெற்றி உண்டாகட்டும். படிக்கிற பிள்ளைகளுக்கு புத்தி ஞானம் உண்டாகட்டும். எல்லா குடும்பத்திலும் புருஷன் மனைவிக்குள்ள தாழ்மையும் சந்தோஷமும் சமாதானமும் அன்பும் பெருகட்டும். ஒருவருக்கு ஒரு விட்டு கொடுக்கிற தன்மை, ஒருவரை ஒரு புரிந்து கொள்ளுகிற தன்மை, ஒருவரை ஒரு மன்னிக்கிற ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல மனம் என் பிள்ளைகளுக்கு நீ தரும்படி உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி அப்பா
உம்முடைய நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஒருவரையும் சத்துரு ஆண்டவரை சேதப்படுத்த, நசிப்பிக்க, தகர்க்க தெய்வம் அனுமதிக்க கூடாது. நன்மையினாலும் கிருபையினாலும் என் பிள்ளைகளை முடிச்சு விட்டுங்கப்பா. எல்லா நன்மைக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் என் பிள்ளைகள் இன்னைக்கு பாத்திராயிருக்கட்டும். ஒரு குடும்பத்திலும் அப்பத்தாட்சி இருக்கக்கூடாது. ஒரு குடும்பத்திலும் பட்டினி இருக்கக்கூடாது. ஒரு குடும்பத்திலும் கொடிய விபத்துகள் வரக்கூடாது, ஆபத்துகள் வரக்கூடாது, கொடிய மரணம் வரக்கூடாது. தீங்கும் என் பிள்ளைகளை அணுகக்கூடாதப்பா. ஆண்டவரே, நீர் கண்ணை வைத்து ஒவ்வொருவருக்கும் ஆலோசனை கொடுங்க. கரம் பிடித்து நடத்துங்கப்பா, கரம் பிடித்து நடத்துங்க, கரம் பிடித்து நடத்துங்கப்பா. ஆண்டவரே, பிள்ளைகளை போஷித்து பலப்படுத்தி ஆரோக்கியத்திலும் பலத்திலும் சுகத்திலும் காண உதவி செய்யுங்க. வயதான பெற்றோர்கள், பலவீனமாய் கிடக்கிறவர்கள், வியாதியாய் கிடக்கிறவர்கள், மரணப்படுக்கையில் கிடக்கிறவர்கள், பிரசவத்துக்கு ஆயத்தமா இருக்கிற பிள்ளைகள், ஆண்டவரே திருமணத்துக்கு ஆயத்தமா இருக்கிற பிள்ளைகள், ஆண்டவரே மற்ற பல காரியங்களுக்கு ஆயத்தமா இருக்கிற பிள்ளைகள் உண்டப்பா. அவங்களுக்கு எல்லாம் நன்மை செய்யுங்க, அற்புதம் செய்யுங்க. ஒருவரையும் கைவிடக்கூடாதப்பா, ஒருவரையும் கைவிடக்கூடாதப்பா. ஆண்டவரே, தன் பக்தருடைய விருப்பங்களை நிவர்த்தி செய்து கொடுக்கிற கர்த்தர் என் பிள்ளைகளுக்கு இன்னைக்கு பகல் காலம் அவருடைய ஹிருதயத்தில் உள்ள எல்லா ஆக்கிரகங்கள், எல்லா அவங்களுடைய ஆசைகளையும் கர்த்தர் நிவர்த்தி செய்து கொடுப்பீராக. ஒரு கேடோ, ஒரு கெடுதியோ, துன்பமோ என் பிள்ளைகளை வாட்டி வதக்கிறதுக்கு ஒரு போதும் விடக்கூடாதப்பா, விடக்கூடாது ஏசப்பா. என் பிள்ளைகளை அப்படி விடக்கூடாது. அப்பா, உம்முடைய கிருபை 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 கிருபை, அப்பா உம்முடைய வல்லமை, அப்பா உம்முடைய மகிமை, அப்பா உம்முடைய பிரசன்னம் என் பிள்ளைகள் மேல் இறங்கட்டும், இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தில், இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தில், இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தில். ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய மகிமை இறங்கட்டும், உம்முடைய வல்லமை இறங்கட்டும், உம்முடைய பிரசன்னம் இறங்கட்டும், உம்முடைய ஆளுகை இறங்கட்டும். உம்முடைய அற்புதத்தின் கருத்தின் கிரியைகள் என் பிள்ளைகள் அனுபவிக்க, ருசிக்க என் கர்த்தர் கிருபை தாரும். உம்மை நம்பி உம்முடைய திருப்பாதத்தில் கொடுத்து நான் ஜெபிக்கிறேனப்பா. ஆசீர்வதிங்க, கனப்படுத்துங்கப்பா, தேற்றுங்கப்பா, ஆற்றுங்கப்பா. ஒரு முகம் வாடி போக விடக்கூடாது, ஒரு கண்களும் கலங்க விடக்கூடாது, யார்கிட்டையும் போய் கையேந்து விடக்கூடாது, எந்த வீட்டு படிவாசலும் என் பிள்ளைகளை விடக்கூடாதப்பா. தெய்வமே, வீணான செலவுகள், வீணான விபத்துகள், ஆபத்துகள், நஷ்டங்கள் எதுவுமே என் பிள்ளைகளுக்கு வரக்கூடாதப்பா. உம்மோட கிருபையுள்ள கரமப்பா, உம்மோட மகிமையுள்ள கரமப்பா, உம்மோட வல்லமையுள்ள கரமப்பா, உம்மோட பலத்த புயமப்பா என் பிள்ளைகளை அனுபவிக்கட்டும், ருசிக்கட்டும். உம்மோட அன்பை ருசிக்கட்டும், உம்மோட மகிமையை ருசிக்கட்டும், உம்மோட வல்லமையை ருசிக்கட்டும், உம்மோட அற்புதங்களை ருசிக்கட்டும் அப்பா. அதுக்காக நான் செபிக்கிறோம். இயேசுப்பா, உம்மால கூடும், கூடாதது ஒன்றும் இல்லை, எல்லாம் உம்மாலே கூடும், உம்மாலே எல்லாம் கூடும் அப்பா, உம்மாலே எல்லாம் கூடும். இயேசுப்பா, உம்மாலே எல்லாம் கூடும், உம்மாலே கூடாது ஒன்றும் இல்லை. மனிதனால் கூடாதது உம்மாலே கூடும். எங்களோட படிப்பினால, எங்களோட பலத்தினால, எங்களோட வல்லமையினால ஆகாதது, எங்களால் ஆகாதது உம்மால் ஆகும் அப்பா. எங்களோட புத்தி கெட்டாதது நீர் எங்களுக்கு செய்து கொடுக்க வல்லவராயிருக்கால. ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, நீர் அதிசயத்தை செய்யுங்க. வேலை செய்கிற இடத்துல எல்லாம் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இருக்கட்டும், எந்த இடத்திலும் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இருக்கட்டும். ஒருவரையும் துஷ்டன் தொட, துஷ்டனுடைய கண்ணியில வலையிலோ குழியில விழ என் தெய்வம் ஒருபோதும் அனுமதிக்க கூடாது. சத்ரு வஞ்சித்து ஒருவரையும் ஆத்மாவை கெடுத்து விடக்கூடாது, ஒருவரை அவன் பக்கமாய் இழுத்து கொண்டு விடக்கூடாதப்பா. தெளிந்த புத்தியும் ஞானமும் என் மக்களுக்கு கொடுப்பீராக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் ஆமீன் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதலையும் நல் நம்பிக்கையையும் கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிற நம்முடைய பிதாவாகிய தேவனும் உங்கள் இதயங்களை தேற்றி எல்லா நல் வசனத்திலும் நற்கிரியைகளிலும் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக என்று சொல்லி எங்களுக்கு ஆறுதலின் வார்த்தையை கொடுத்து எங்களை தைரியப்படுத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம். இது ஒரு பூஸ்ட் போல எங்களோட ஆவி ஆத்மா சரீரத்துக்கு போய் சேரட்டுமே, இது எங்களை பலப்படுத்தட்டுமே. இடிந்து கிடக்கிற, தகர்ந்து கிடக்கிற, பலவீனமாக இருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் இது அனுகூலமாய் மாறட்டுமே. தைரியம் இல்லாதவர்கள் தைரியமாய் இருக்கட்டும், சோர்ந்து போன பிள்ளைகளுக்கு இது சத்துவமாய் மாறட்டும், பலவீனமாய் கிடக்கிறவர்களுக்கு இது பலனாய் மாறட்டும், சுகவீனமாய் இருக்கிறவர்களுக்கு சுகமாய் மாறட்டும். கைவிடப்பட்ட பிள்ளைகளுக்கு அது கை கொடுத்து தூக்கி எடுக்கிற ஒரு மகிமையின் வார்த்தைகளாய் இருக்கட்டும். அதுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் செய்கிறதுக்காக நன்றி. நம்முடைய மகிமையுள்ள பிரசன்னம் என் பிள்ளைகள் மேல் ஊற்றப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம், இறங்கி வந்ததுக்காக ஸ்தோத்திரம், காத்து நடத்துறதுக்காக எமக்கு நன்றி அப்பா. இது போய் சேரும் இடம் எல்லாம் நம்முடைய பிரசன்னம், நம்முடைய மகிமை, நம்முடைய வல்லமை, நம்முடைய ஆளுகை, நம்முடைய வழி நடத்துதல் ஒவ்வொருவரோடும் இருப்பதாக, ஒவ்வொருவரோடும் இருப்பதாக. ஒருவரும் சோர்ந்து போகக்கூடாது, ஒருவரும் கைவிடப்படக்கூடாது, ஒருவரும் நாணித்து போகக்கூடாது, ஒருவரும் வெக்கப்படக்கூடாது, ஒரு தலையும் எங்குமே குனியக்கூடாது. கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய பிரசன்னம் எல்லாரோட வாழ்க்கையிலும் இன்னைக்கு அனுபவிக்க, ருசிக்க கர்த்தர் உதவி செய்யும். எல்லாரையும் நம்பி திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். அடியனை தாழ்த்துகிறோம். நீங்க பலப்படுத்துங்கப்பா. இன்றைக்கு நடக்கிற மீட்டிங்கிலும் கர்த்தாவே வல்லமையோடு பகலும் ராத்திரியிலும் வார்த்தைகளை பேசக்கூடிய கிருபை, பலன், வல்லமை அடியனுக்கு தாங்கப்பா. புது புது வார்த்தைகளை தாங்கப்பா. எழுப்புதலின் தீ, அக்கினி,
நிச்சயமா மீட்டிங்கள் உண்டாகட்டும், விடுதல் உண்டாகட்டும், இதுவரைக்கும் இல்லாத அற்புதம் நடக்கட்டும். அப்போஸ்தலருடைய காலங்களில் அதே அற்புதங்களும் அதே அதிசயங்களும் இந்த நூற்றாண்டில் அடியன் மீட்டிங்கில் வெளிப்படுத்தும் என்று ஜெபிக்கிறோம். எல்லா வித தடைவிட்டு வந்த குடும்பம், சபை, ஊழியங்கள் எல்லாம் கர்த்தர் பாதுகாத்துள்ள, எங்க ஒரு தீங்கு வரக்கூடாது. அடியோட சபையிலும் பலவீனமா இருக்கிறவங்க உண்டு, மரண படுக்கை கடக்கிற உண்டப்பா. அடியில் இல்லாத சமயத்தை எந்த ஒரு அசம்பாவியம் ஒரு குடும்பத்திலும் வரக்கூடாது. மந்தையை கர்த்தர் பாதுகாத்துள்ள, துஷ்ட ஓநாய்க்கள் தொடாதபடி கர்த்தாவே என் மந்தையை நீ காத்து நடத்தும்படி ஜெபிக்கிறோம். அடியனை தாங்கி நடத்தும், பலப்படுத்தி ஆசீர்வதியும். சகல கிருபையும் சகல கனவும் சகல மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். இந்த வார்த்தையை நம்புங்க, வசனத்தை படியுங்க, ஜெபத்தை கேட்டு விசுவாசிங்க, மற்றவங்களுக்கு அனுப்புங்க, அடியனுக்காக ஜெபியுங்க. இயேசு பார்ப்பதும் செய்வார். ஓகே, தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.